உக்ரைன் யுத்தம் எப்ப முடியும் அப்படின்னு கேட்டோம்னா, ஆளாளுக்கு ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. இப்ப எல்லாரும் ஒரே திசைய நோக்கி தான் போறாங்க. உக்ரைன் யுத்தம் முடியவே முடியாது. இந்த உலகத்துல பல விஷயங்கள் எப்படி தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோ, அதே போல இதுவும் நடக்கும்டா அப்படின்ட்டாய்ங்க. பொசுக்குன்னு இந்த அளவுக்கு சொல்ற காரணம் என்ன அப்படின்னா, உக்ரைன்ல முக்கியமான இடங்கள, அதாவது டொனெட்ஸ்க் பகுதிய முழுமையா எப்ப கைப்பற்றுவோம் அப்படின்னு சொல்லி ரஷ்யா அறிவிக்குது. இல்ல, இல்ல பொய் சொல்றாய்ங்க. இப்பல்லாம் கைப்பற்ற முடியாது அப்படின்னு அமெரிக்க ஏஜென்சிகள் ஒரு டேட் அறிவிக்குது. இதுதான் எல்லாருக்கும் தூக்கி போட்டுருச்சு. அப்ப 2 பேரும் சேர்ந்து வரும் வாரங்கள்ல யுத்தங்கள நிறுத்த போறது இல்லையா அப்படின்னு கேட்டா, நிறுத்த போறதில்ல. அப்போ ஒரு பெரிய மனுஷன் அலாஸ்கால பேசிட்டே நிறுத்திப்புடுவாய்ங்க அப்படின்னு சொன்னாரே அப்படின்னு கேட்டா, அவரு வெனிசுலாவ நோக்கி போயிட்டாரு. அந்த பயலுகளுக்கு தேவை ஏதோ ஒரு மூலையில ஒரு யுத்த களம். யுத்த களத்துல ஏதோ ஒரு வெற்றி. அதுல என் பேரு முடிஞ்சு போச்சு. ரஷ்யா உக்ரைன்லயும் கிடைக்கல. இஸ்ரேல் காசாலயும் கிடைக்கல. ஈரானுக்குள்ள நேரடியா இறங்கி அடிச்சும் கிடைக்கல. அப்புறம் சீனால போய் அடிச்சு எப்படி ஜெயிக்க முடியும்? இந்தியா வேற இழந்துட்டோம். ஆனா எனக்கு இம்மீடியட்டா ஒரு வெற்றி வேணும்னு வெனிசுலா போய் சுத்திக்கிட்டு திரியிறாரு. வெனிசுலால வெற்றி கிடைக்குமா என்னங்கிறத அப்புறமா பார்ப்போம். முதல்ல இந்த யுத்தத்த நீ கைவிட்ட. ஆனா அங்க யுத்த களம் எப்படி இருக்கு? அப்படிங்கிற மாரி தான் இருக்கு. யுத்த களத்துல ஐரோப்பா, ரஷ்யா மல்லு கட்டுறாய்ங்க. 1 மணி நேரத்துக்கு முன்னாடி வரையும் ஆட்கள நாங்க இறக்குவோம் அப்படிங்கிறது, 1 மணி நேரம் கழிச்சு எங்களுக்குள்ளேயே சில முரண்பாடுகள் இருக்குங்கிறது, திருப்பி 1 மணி நேரம் கழிச்சு இறக்கலாம் இல்ல போங்கடா அப்படின்றது. இந்த விளையாட்ட வெறித்தனமா ஐரோப்பா விளையாடுது. ரொம்ப அக்ரெசிவா எங்கள மிந்தி யாரும் செய்ய முடியாதுங்கிற மாரி விளையாண்டுக்கிட்டு ஒரு பக்கம் இருக்காய்ங்க. அது இருக்கட்டும். முதல்ல இருந்தே அப்படிதான் இருக்காய்ங்க. இப்ப ரஷ்யா ஏறக்குறைய 1,00,000 படைகள திரட்டி வச்சிருக்கு. மிச்ச பகுதிகள பிடிக்க அப்படின்னு சொல்லி உக்ரைன் அறிவிச்சிருக்கு. ஜெலன்ஸ்கி அறிவிச்சிருக்காரு. பொதுவா இந்த விஷயங்கள ரஷ்யா ஒருபோதும் அறிவிக்காது. இவ்வளவு படைகள நாங்க திரட்டிப்புட்டோம் அப்படின்னு. எப்பயுமே அறிவிக்கிறது ஜெலன்ஸ்கியா தான் இருக்கும். ஆனா, அவ்வளவு தூரம் இன்புட்ஸ் கிடைச்சும் அடி வாங்குவாரு. அதுலருந்து தப்பிப்பாரா அப்படின்னு கேட்டா, தப்பிச்சதாக இதுவரை 3 வருஷத்துல நம்ம பார்த்ததே கிடையாது. சரி, இவ்வளவு பெரும் படைகள எதுக்கு திரட்டுறார்கள் அப்படின்னு கேட்டா, நாங்க பெரும் படைகளெல்லாம் திரட்டல. இருக்கக்கூடிய படைகளே ரொம்ப ஸ்மூத்தா வேலை நடக்குது. இன்னும் சொல்லப்போனா, அக்டோபர் மாத இறுதிக்குள்ள டொனெட்ஸ்க் முழுமையா எங்க கட்டுப்பாட்டுக்குள்ள வந்துரும். அது மட்டும் கிடையாது. மத்த பகுதிகளும் இதே காலகட்டத்துக்குள்ள வந்துரும் அப்படின்ருக்கார்கள். 4 பிராந்தியங்கள்ல சண்டை தான் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு கேட்டா, ஆமா மத்த பகுதிகளும் வந்துரும் அப்படின்ருக்கார்கள். இந்த இடத்துல தான் அமெரிக்காவோட ஏஜென்சிகள் விளையாடுது. அத ஒரு 2 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். ரஷ்யா இதோட நிறுத்தல. அதாவது இந்த 4 பிராந்தியங்கள்ல ரஷ்ய மொழி பேச மக்கள் இருக்கார்கள். இங்கிருந்து பிரிஞ்சு போனவர்கள் தான் திருப்பி வரணும்னு நினைக்கிறார்கள். அதனால தான் ரஷ்யா இறங்கி செய்யுது. நீங்க எல்லாம் இந்த 4 பிராந்தியங்கள மட்டும் பார்க்கிறீங்க. உக்ரைனுக்குள்ள பல இடங்கள்ல இதே பிரச்சனை இருக்கு. ரஷ்ய மக்கள நியூ நாசிகள் வாட்டி வதக்குறாய்ங்க. அதுலருந்து நாங்க காப்பாத்துறதுக்கு தான் 4 பிராந்தியத்துக்குள்ள இறங்குனோம். இறங்குனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு தெரிஞ்சுச்சு, கொள்ள இடத்துல இதே பிரச்சனை இருக்குன்னு. அப்ப தெளிவா பஃபர் ஜோன்லயும் பல பகுதிகள நீங்க விட்டுக் குடுக்க வேண்டியது வரும் அப்படிங்கிற சிக்னல இப்ப ரஷ்யா தெளிவா காட்டிருச்சு. இப்ப அமெரிக்கா என்ன பண்ணுது அப்படிங்கிறது தான். அமெரிக்க ஏஜென்சிகள் என்ன பண்றாங்கன்னு பார்த்தாலே, அமெரிக்காவோட நிலைப்பாடு அப்படிங்கிறது தெரிஞ்சு போயிரும். இந்த பயலுகள பொறுத்தவரையும், இல்ல, இல்ல அக்டோபர்லலாம் இவனுங்கனால பிடிக்க முடியாது. டிசம்பர் ஆயிரும் அப்படிங்கிறாய்ங்க. அப்ப டிசம்பர் வரையும் யுத்தம் நடக்கும் அப்படிங்கிறத அமெரிக்கா ஒத்துக்குதா அப்படின்னு கேட்டா, நாங்க ஒத்துக்கலைன்னா மட்டும் யுத்தம் நிக்கவா போகுது? யுத்தம் நடந்துகிட்டே தான் இருக்கும். இந்த ஐரோப்பா பயலுக தான் கொள்ள சேட்டை பண்ணிக்கிட்டு இருக்காய்ங்க. அவனுங்கள்ட்ட போய் கேளுங்கடாங்கிற மாரி கடந்து போறார்கள். அப்ப ஏறக்குறைய அலாஸ்கா சந்திப்புல பெரும் மாற்றம் நடந்துச்சான்னு கேட்டா, தினந்தோறும் ரஷ்யா மீது தடை விதிச்சிருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விஷயம் மாறிப்போச்சு. யுத்தகலம் அப்படிங்கிறது சிறப்பா நடக்குது. ரஷ்யாவோட பார்வையில நடக்குது. ஜெலன்ஸ்கியால ஒண்ணும் பண்ண முடியல. தெறிச்சு ஓடுறத தவிர வேற வழியே இல்ல. அவரு மெல்ல மெல்ல அமெரிக்கா கூட சண்டை போட்டது இல்லாம, இப்ப ஐரோப்பாலயும் சண்டை போடுறாரு. எங்க அப்படின்னா ஸ்லோவாக்கியா, ஹங்கேரி போன்ற நாடுகள்லாம் ஐரோப்பால உட்காந்துட்டு ஐரோப்பாவையே நாசம் பண்ணுது. உக்ரைனுக்கு எதிரா செயல்படுது. ரஷ்யாவுக்கு ஆதரவா செயல்படுது அப்படின்னு மிகப்பெரிய கண்டுபிடிப்ப கண்டுபிடிச்ச மாரி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அந்த 2 பேர்களும் ஃபர்ஸ்ட்ல இருந்தே உன்னைய திட்டிக்கிட்டு தான் இருக்காய்ங்க. இன்னும் சொல்லப்போனா, பெரிய அளவுல ஃபண்ட ஃப்ரீஸ் பண்றதே அவர்கள் பண்ற வேலை தான். அதுக்கப்புறம் அமெரிக்கா பார்த்து அவனுங்களோட ஃபண்ட ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்காய்ங்க. அதெல்லாம் ரிலீஸ் பண்றோம். நீ இங்க ஆதரவு குடு அப்படிலாம் டீல் போட்டு தான் இவ்வளவு நாள் வண்டி ஓட்ட முடிஞ்சுச்சு. இனி வருங்காலங்கள்ல அப்படி அமெரிக்கா டீலுக்கு குடுக்க போறதில்ல. ஆஃபர குடுக்க போறதே கிடையாது. இடி ஆஃபர் குடுக்குறக்கு அவனுங்கள்ட்டயும் ஒண்ணும் கிடையாது. 2, 3 ஃபண்ட ஃப்ரீஸ் பண்ணாய்ங்க. அதுக்கு பதிலா வாங்கிக்கிட்டார்கள். முடிஞ்சு போச்சு. அதனால முழுக்க முழுக்க எப்படியாச்சும் யுத்தத்த முடிச்சு, ரஷ்யா கிட்ட ஃப்ரீயா டிரான்சாக்ஷன் பண்ண தான் இந்த நாடுகள் விரும்புது. அத நோக்கி அக்ரெசிவா ஐரோப்பாக்குள்ளேயே இறங்குறார்கள்.
ஒரு பக்கம் ஒரு 4 பயலுக வம்பிழுக்கிறாய்ங்க அப்படின்னா, இன்னொரு பக்கம் 4 பயலுகள் உக்ரைன வம்பிழுக்கிறாய்ங்க ரஷ்யாவுக்கு ஆதரவா. இந்த இடத்துல சமத்து பிள்ளைக்கு அழகு என்ன அப்படின்னா, யுத்தத்த முடிச்சு சரண்டர் ஆயிக்கிறது தான். ஆனா தலைவன் ஜெலன்ஸ்கியோட வாழ்க்கையில அதுக்கு இடமே கிடையாது. ஆஃப்ஷோர் அக்கவுண்ட் நிறைஞ்சிருச்சுன்னு எப்ப தலைவன் நினைக்கிறானோ, இல்ல குடுக்குற எஜமான்கள் எப்ப நிறுத்துறார்களோ, அப்ப யுத்தம் முடியும் அப்படிங்கிறது தான் எதார்த்தமான உண்மை.